வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. இஎம்சி டெஸ்ட் நம்பர் 1ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இஎம்சி டெஸ்ட் அப்படின்றது இங்கிலீஷ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது 3 சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இஎம்சி டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் ஒரு டெஸ்ட் நம்ம முடிஞ்சிருக்கு. டெஸ்ட் நம்பர் 1ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம குரூப் 2 படிக்கிறோம், நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இஎம்சி ஒரு டெஸ்ட் போட்டாலே மேஜரான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். இங்கிலீஷில் 100 கொஷின் வரப்போகுது. இந்த 100 கொஷினுக்கும் நம்ம ஸ்டாண்டர்டாக ரெடி ஆயிடும். அதே மாதிரி மேக்ஸ் 25 கொஷின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு ஒரு 20 கொஷின்ஸ் அந்த மாதிரி சரிங்களா, நம்ம ரெடி ஆகும். அப்போ பாருங்களேன், இதுலேயே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா மேக்ஸிமம் ஒரு 130+ கொஷின்ஸ் நமக்கு இதில் கவர் பண்ணுறோம். ரிமைனிங் உள்ள ஜிஎஸ் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இது படிச்சுட்டு இந்த கேப்பில் நம்ம அதை கொஞ்சம் கவர் பண்ணிட்டாலே நமக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும் குரூப் 2 எக்ஸாமுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மற்ற சப்ஜெக்ட்ஸோட நமக்கு சேர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அதுக்கு மட்டுமே படித்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் எதுவுமே டஃப்லாம் கிடையாது. நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு ஓரளவுக்கு நம்ம படிக்கிற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி கிராமராக இருக்கட்டும், நமக்கு லிட்டரரி ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்தளவுக்கு நமக்கு டஃப் இல்லை சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், மேக்ஸுக்கும் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். புரியுதுங்களா? அப்படி நம்ம நினச்சி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸு இந்த ஒரு பேட்ச் போட்டாலே போதும். ஷுவராக நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் நம்பர் 1ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்குறோம் பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் எடுக்கிற நம்ம கொஷின்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் டைம் கேட்ட குரூப் 2 ஸ்டாண்டர்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. லாஸ்ட் டைம் தான் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு. அதுலேருந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டைம் கேட்ட குரூப் 2 ஸ்டாண்டர்டில் தான் அது பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ்மே எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 1 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம் டு த கிவன் பிலோ அப்படின்றது. இந்த சினானிம்ஸ் எல்லாமே நம்ம ரெடி சொன்னதான், ஃபார்ம்ஸில் எடுக்கப்பட்டது தான். பாருங்களேன், மியூஸ்டு அப்படின்னா என்னன்னா தாட் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். மியூஸ்டு அப்படின்னா என்னது, தாட் ஓவர். கியூரியஸ் அப்படின்னா ஈகர் டு லேர்ன். மிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா பசில் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸ்டவுட் அப்படின்னா என்ன, திக்கிங் ஸ்ட்ரக்சர், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டவுட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்போ நமக்கு இதில் கியூரியஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கியூரியஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் கவர் பண்ணும்போது எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் படிக்கணும். அதனுடைய வேர்டில் இருக்கக்கூடிய சினானிம்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்டனிம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நியூ வேர்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சினானிம்ஸும் தெரிஞ்சுக்கணும், ஆண்டனிம்ஸும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. பாருங்களேன், the committee themselves were unable to agree. The underlined word is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே themselves அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்டர்லைன் வேர்டு என்ன ப்ரொனவுன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது இல்லைங்களா. வாட், வென், வேர், ஹூ, விச், ஒய் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் நம்ம என்ன சொல்லுவோம், ஈச் அதர், ஒன் அனதர் அப்படிலாம் சொல்கிறது தான் நம்ம ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதாவது எம்பத்திக் ப்ரொனவுனும் அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எல்லாமே சேம் தான் சரிங்களா. இங்கே எம்பத்திக் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன், தெம்செல்ஃப் அப்படிங்கிறதும் எம்பத்திக் தான். ஓகேங்களா, எம்பத்திக் ப்ரொனவுன் தான். அதே மாதிரி நமக்கு ரெஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறதும் தெம்செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்களா, ஷி ஹர்ட் ஹெர்செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த கமிட்டி தெம்செல்ஸ் வேர் அனபிள் டு அக்ரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நமக்கு என்ன பண்ணாது, ஒரு கம்ப்ளீட் மீனிங்காக கொடுக்காது. ஆனால் இந்த எம்பத்திக் ப்ரொனவுனில் இந்த தெம்செல்ஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டா கூட நமக்கு என்ன இருக்கும், நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். மீனிங் மாறாது. பாருங்களேன், இந்த கமிட்டி வேர் அனபிள் டு அக்ரி அப்படின்னா நமக்கு மீனிங் மாறல இல்லையா. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எம்பத்திக் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. which word has the same singular and plural form அப்படின்னு சொல்கிறோம். மேங்கோனா மேங்கோஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரஷ்னா ப்ரஷஸ், கிளாஸ்னா கிளாஸஸ். அப்போ இங்கே நமக்கு என்னது ப்ளூரல் அண்ட் சிங்குலர் ஃபார்மில் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீரியஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்எல் ஸ்டீவன்சன்ஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெஷர் ஐலாண்ட் அவருடைய ஃபேமஸ் ஒர்க் தான். கிட்னாப்டு அண்ட் எ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிறதும் ஃபேமஸ் ஒர்க்ஸ் தான். இப்போ த லேம்ப் அண்ட் த டைகர் யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் பிளேக்கோடது சரிங்களா. லேம்ப் அண்ட் த டைகர் யாரோடது, வில்லியம் பிளேக்கோடது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 1 and 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. why can the poem be considered a tragic story beneath its humor அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த ட்ராஜிக் ஸ்டோரி வந்து கன்சிடர் எ ட்ராஜிக் ஸ்டோரி பெனித் இட்ஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணிக்கல, அந்த ரியாலிட்டியை அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா, ஒரு சேஜ் அப்படின்றவரை, சேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவர் வந்து ரொம்ப வைஸ் பர்சன் அப்படின்றத சேஜாக இருப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா.
ஆனா இங்க சேஜே நமக்கு என்ன பண்ணல, ஒரு ரியாலிட்டி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு வாழ்க்கையில வந்து கடைசி ஸ்டேஜ் முற்றும் துறந்தவர் தான் நம்ம ஞானி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இந்த சேஜ் என்ன பண்றாரு, அது ஒரு ரியலான ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ண மறுக்கிறாரு. சரிங்களா? அப்ப பாருங்க, the sage foolish pride prevents him from accepting reality. அப்ப இதுதான் இங்க நமக்கு ஆன்ஸரா வருது. அடுத்து பாருங்க, like the sage loses his pigtail in the end கிடையாது. turning around அதுவும் கிடையாது. dies while turning around அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கிடையாது. village marks him openly அப்படின்னு சொல்லி அதுவும் இல்ல. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? அந்த சேஜ்னுடைய foolish pride prevents him from accepting reality. இதுதான் நமக்கு ஆன்சரா வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். he is brave enough to face the line. The word brave is modified by enough அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது he is brave enough to face the line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the word brave அது எதை மாடிஃபை பண்ணுது? அதாவது brave அப்படின்ற அந்த வார்த்தையை மாடிஃபை பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த enough சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அப்ப enoughங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப brave அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, brave is an adjective. சரிங்களா? அதை மாடிஃபை பண்றது இது அட்வர்ப். அப்ப அட்வர்ப் அப்படிங்கிறது எதெல்லாம் மாடிஃபை பண்ணும்? ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணாலும் அட்வர்ப் தான். அட்வர்பையும் மாடிஃபை பண்ணும், இன்னொரு அட்ஜெக்டிவையும் அது வந்து மாடிஃபை பண்ணும். சரிங்களா? இது பிரேவ் அப்படிங்கிறது இட்ஸ் நவுன் தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு பண்புல வர்றதுனால நம்ம என்ன சொல்லுவோம், அந்த அப்ஸ்ட்ராக்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்பண்டிக்ஸ், அதாவது இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். சரிங்களா? பாருங்களேன், அப்பண்டிக்ஸ் அப்படின்னா அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது? இஎஸும் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த எக்ஸை எடுத்துட்டு சிஇஎஸும் ஆட் பண்ணலாம். அப்பண்டிசஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலாம். அப்ப இதுல பாருங்களேன், இது ரெண்டுமே சேமா இருக்கு இல்லையா? அப்ப இது எல்லாமே கரெக்ட். அப்ப இதுல இது இன்கரெக்ட் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸுக்கு பக்கத்துல நமக்கு என்ன வராது? ப்ளூரல் ஃபார்ம்ல எக்ஸ் வராது. சரிங்களா? அப்ப இதுதான் இங்க கொடுத்துருக்கிறது இன்கரெக்ட் பேர். அப்ப அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போதான் இன்கரெக்ட் பேரா இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தேர் சூட்டபிள் சினானிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரீன், இது வந்து என்னன்னா நமக்கு crocodile போயம்ல இருக்கும் இல்லையா? கிரீன் அப்படின்னா என்னது? கிரீன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ப்ராட் ஸ்மைல தான் நம்ம இங்க கிரீன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், டீட் அப்படின்னா என்னது? நம்மளுடைய ஆக்ட்ஸ் செயலை தான் டீட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேம் அப்படின்னா என்னது? க்ளோரி. கேசஸ் அப்படின்னா என்னன்னா லுக் ஸ்டடிலி அப்படின்றது. நம்மளோட ஆன்சர் என்ன? 1, 2, 4, 3 அப்படிங்கிறது இங்க நமக்காக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். யோர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் எகோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, பட் wondered much and sorrowed more because it hung behind him. What does the word it refers to? இட் அவங்க பின்னாடி வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கிறது எது? அந்த பிக்டெயில் தான். அப்ப இட்டுங்கிறது எதை மீன் பண்ணுது? அந்த பிக்டெயில மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the sage's main problem in the poem is. சேஜ்னுடைய மெயினான ப்ராப்ளம் இந்த போயம்ல என்ன சொல்லியிருப்பாங்க ட்ராஜிக் ஸ்டோரியில் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய ஃபிசிக்கலி வீக் பர்சனாக கேட்டால் கிடையாது. டிஸ்லைக்ஸ் இஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னா அதுவும் கிடையாது. வாண்ட்ஸ் டு இம்ப்ரெஸ் அதர்ஸா அதுவும் இல்லை. அவரோட மெயினான ப்ராப்ளம் என்னது? ஹி ஃபெயில்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ சிம்பிள் ட்ரூத் டியூ டு ஹிஸ் ஸ்டபர்னஸ். அவர் என்ன பண்ண மாட்டாரு, அந்த சிம்பிளான அந்த ஒரு உண்மையாக அவர் அக்செப்ட் பண்ணிக்க ரியாலிட்டியே ஏற்க மறுக்கிறது. அதுதான் இங்கே அவருடைய மெயின் ப்ராப்ளம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. 11க்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் ஏ. Question number 12 பாருங்க. The working class faces many hurdles. Here working அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, working class அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஐஎன்ஜி வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிருக்கூடாதுன்னா, அது ஜெரன்னு சொல்லிக்கூடாது. ஐஎன்ஜி வரது என்னது நமக்கு? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான். ஓகேங்களா? ஒரு ஜெரண்ட் அப்படிங்கிறது எப்படி நமக்கு பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹாபியா நமக்கு பிளேஸ் ஆகும். ஆனா இது நமக்கு எப்படி இருக்கு? ஒர்க்கிங் கிளாஸ், அதாவது கிளாஸோட ஒர்க்கிங் கிளாஸ். அப்ப இங்க நமக்கு ஒரு அட்ஜெக்டிவா பிளேஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? அதை பார்ட்டிசிபிள், இங்க பாருங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா, அப்ப அது என்ன சொல்லலாம்? ஒரு பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, which is correct pair from the following அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டூத்னா டீத்ன்னு சொல்றோம் இல்லையா? ஃபூட்னா ஃபீட்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி GOO அப்படின்னா நமக்கு என்ன வரும்? அது GEன்னு மாறும். அப்ப கூஸ்னா கீஸ் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு ப்ளூரல் ஃபார்ம். நெக்ஸ்ட், இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் பொய்டிக் லைன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கோர் அப்படிங்கிறதுக்கு ஏ போட்டுருவோமா? சீம் அப்படிங்கிறதுக்கு பி, ஸ்கோரு ஓவர். அப்போ இது ஒரு ஏ. டீம் ஸ்கீமு டீம், இது என்னது பி. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? ஏபி. ஏபி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blank. Dash, I mean a dash is the repetition of the same sound in 2 or more words. Usually they come at the end of the lines in poem and songs.
ஒரு போயமோ ஒரு சாங்ஸ்லயோ ஒரு எண்ட் ஆஃப் த லைன்ல இருக்கக்கூடிய 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் வந்து சேம் சவுண்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் சேம் சவுண்ட்ல வந்து நம்ம அதை என்ன சொல்றோம், ரைம் ரைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இது நமக்கு என்னது, ரைம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, த லைன் பட் wondered much and sorrowed more suggest. wondered much sorrowed more அப்படிங்கிறது எதை சஜஸ்ட் பண்ணுது, his grief is deeper than his curiosity. அவங்களோட grief அப்படிங்கிறது எதை விட is deeper than curiosity விட grief அப்படிங்கிறது தான் இங்க டீப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் wondered much and sorrowed more. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த கிராமட்டிக்கல் ரோல் ஆஃப் ஹோம் இன் he went to home அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்களேன், he went to home அப்படிங்கிறது he சப்ஜெக்ட், வென்ட்ங்கிறது verb. அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப எங்க போனாங்க வேர். அப்ப வேர் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அன் அட்வர்ப். சரிங்களா, அப்ப அது அப்ஜெக்டிவ் கிடையாது, இட்ஸ் அ அட்வர்ப், நவுனும் கிடையாது அந்த இடத்துல. ஓகேங்களா, ஹோம் அப்படிங்கிறது இங்க நமக்கு ஒரு அட்வர்பா பிளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க, விச் இஸ் ராங் பேர் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபங்கஸ் யூஎஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூரல் ஃபார்ம்ல ஐன்னு போடுவோமா, ஐஎஸ்ன்னு வந்துச்சுன்னா இஎஸ்ன்னு ப்ளூரல் ஃபார்ம் போடுவோமா. அப்போ ஃபங்கஸ், ஃபங்கி, ஆக்சஸ், ஆக்சஸ். அதுக்கப்புறம் பாருங்களேன், கிரிட்டரியான் அப்படின்னா இது ஐஓஎன் எடுத்துட்டு கிரிட்டரியா அப்படின்னு சொல்லி போடுவோமா, ஐ மீன் ஆன் எடுத்துட்டு ஏ போடுவோமா. ஷீப்னு வந்துச்சுன்னா ப்ளூரல் ஃபார்மே ஷீப் தான். இந்த இடத்துல நமக்கு என்ன போடக்கூடாது, ஷீப்ஸ்ன்னு போடக்கூடாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ராங் பேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம் இஸ் அ ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ வேர்ஸ்ல இருக்கக்கூடிய போயம் என்னது, ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், ராஜ் ஆறுமுகம் எழுதிப்பாரு இல்லையா, அந்த போயம் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு ஃப்ரீ வேர்ஸா இருக்கு. அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அது பத்தின இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிஸ் போயம்ஸ் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப், அது ஓகே தான். பார்ன் இன் 1881 ஓகே தான். குவைட் லாட்லெட் ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிறதும் ஓகே தான். இங்கே நமக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி பிகன் ஹிஸ் இண்டஸ்ட்ரியஸ் கரியர்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே நமக்கு தப்பு. இப்போ இந்த போயம்ஸ் அந்த ஆத்தர்ஸை பற்றின இன்ட்ரோடக்ஷன்லாம் நமக்கு அந்த அபவுட் தி ஆத்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா. வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம், ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக் ஸ்டோரியுடைய சென்ட்ரல் தீம் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு, டேஞ்சர் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஓவர் திங்கிங். சரிங்களா. வேல்யூ ஆஃப் விஸ்டம் அதுவா கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேஷனாக கிடையாது, பியூட்டி ஆஃப் ஓல்டேஜாக கிடையாது. அது என்னது, டேஞ்சர் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஓவர் திங்கிங். அதனுடைய டேஞ்சரஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ப்ரைட் அண்ட் ஓவர் திங்கிங்னுடைய டேஞ்சரஸ் தான் எதில் சொல்லியிருக்காங்க, நமக்கு ட்ராஜிக் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் பேர். இது வந்து நமக்கு என்னன்னா அப்ரிவேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட், த புவர் நீட் சப்போர்ட் ஃப்ரம் சொசைட்டி. அப்போ புவர்ங்கிறது என்னது, இட்ஸ் அ நவுன். சரிங்களா, அப்போ புவர் இஸ் அ நவுன். நெக்ஸ்ட், how cheerful he seems to grin, how neatly spreads his glass. The above poem lines occur in the poem. பாருங்களேன், how cheerful he seems to grin, எவ்வளோ cheerful-ஆ அது அழகாக வாயை போட்டு நல்லா சிரிச்சிட்டு இருக்கு. அவருடைய நகங்கள்லாம் அந்த காலெல்லாம் எப்படி அழகாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு. spreads his glass அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதில் சொல்லுவாங்க, இந்த crocodile அப்படின்ற poem தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், oh never the work of life is done by the man with the selfish dream, or the battle is lost or the battle is won by the spirit of the team. What is responsible for a battle to win or lose அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு டீம் ஒர்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் செல்ஃபிஷ் ட்ரீம், ஆர் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஓன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். அதாவது மேன் அப்படிங்கிறவங்க ஒரு செல்ஃபிஷ் ட்ரீமோட இருக்கக்கூடாது, இந்த ஒரு டீமையே கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணணும், அது கடைசி வரைக்கும் அந்த ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வரைக்கும் அந்த ஸ்பிரிட்டோட இழுத்துட்டு போகிறதுல தான் மேன் பவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ ஸ்பிரிட் ஆஃப் த டீம், டீம்னுடைய ஸ்பிரிட்டை தான் என்ன சொல்லியிருக்காங்களே தவிர பீப்புள் அரண்ட் யூ ஆர் செல்ஃபிஷ் ட்ரீமா கரேஜ் அண்ட் ஸ்கில்லா அதை பற்றி சொல்லலை. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்களேன், விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்ரில் அண்ட் டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, தோ ட்விஸ்ட் ட்ரில் டேக். ட்விஸ்ட் ட்ரில் டேக், தோ கூட அடுத்துதான். ஓகேங்களா, ட்விஸ்ட் ட்ரில் டேக், அப்போ என்னது நமக்கு அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பாருங்க. விச் சென்டென்ஸ் யூசஸ் ஃபாஸ்ட் as an adverb. இங்கே ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்வர்பா எந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. He bought a fast car இங்க adjective. The fast train is an adjective. Fast decision அப்படிங்கிறது இங்கே நமக்கு என்னது, இதுவும் நமக்கு அட்ஜெக்டிவாக தான் இருக்குது. She ran fast, அப்போ இந்த ரன் அப்படிங்கிறதா இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அப்போ வினை தான் இங்கே நமக்கு எப்படி இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கு. அப்போ அது வினை, அதோட மாடிஃபை பண்ணுறது அட்வர்ப்.
வாட் டஸ் ஜிபிஎஸ் ஸ்டாண்ட் ஃபார்? ஜிபிஎஸ் அப்படின்னா என்னது? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். Next, identify the figure of speech for the following poetic lines. Mother kissed my ears. Mother, my. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் alliteration இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் எட்கர் ஏ கெஸ்ட் அப்பியர்ட் இன். அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க்கு எதில் அவர் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ரெட்யார்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் தான் அவருடைய ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் அதில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த crocodile இந்த போயம் சிம்போலைசஸ். இந்த crocodile அந்த போயம் வந்து என்ன சிம்போலைஸ் பண்ணுது? அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. அழகை வச்சுட்டு ஒரு கன்னிங்கான ஒரு விஷயத்த இந்த crocodile செய்ய காத்துட்டு இருக்குல்ல, அதுதான் இங்கே சொல்றாங்க பாருங்களேன். ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா அது கிடையாது, நேச்சுரல் பியூட்டியா கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடையாது. என்ன கொடுக்குறாங்க? ஹிப்போக்ரசி அண்ட் கன்னிங் நேச்சர். அதுதான் லைக் crocodile வச்சிருந்துச்சு இல்லையா, அதுதான் நான் இங்கே சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். விச் வேர்ட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் இன் அ சென்டென்ஸ் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹி கேவ் மீ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். இங்கே நமக்கு அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னது? சம்திங்கிறது கிடையாது, இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது இங்கே நமக்கு அட்ஜெக்டிவ். சரிங்களா, நமக்கு அட்ஜெக்டிவ் எது? இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்க பாருங்களேன். ஹீங்கிறது ப்ரொனவுன், சம்திங்கிறது கிடையாது, கேவுங்கிறது வெர்ப். சரிங்களா, சம்திங் அப்படிங்கிறது இட்ஸ் அதுவும் கைண்ட் ஆஃப் ப்ரொனவுன் தான். ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்னது? இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். சம்திங், நத்திங், எவ்ரிதிங், எனிதிங், இது எல்லாமே நமக்கு என்னதான்? ப்ரொனவுன் தான். அடுத்து பாருங்களேன், எக்ஸ்பேண்ட். ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? ஐஎஸ்ஐ. Who wrote the famous work Alice in Wonderland? யார் எழுதிப்பாங்க? லெவிஸ் கரோல் எழுதிப்பாரு. இவர் தான் என்ன எழுதிப்பாரு? crocodile அப்படின்ற போயமா எழுதிப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். And so he had changed the pigtail's face and have it hanging at his face. Pick out the alliterated words அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்களேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா have hanging. சரிங்களா, பிக்டெயில் பிளேஸ், பிக்டெயில் பிளேஸ் அப்படின்றதுலாம் இருக்குதான். ஆனால் இங்கே மேட்ச்சில் பாருங்களேன், பிளேஸு ஃபேஸ் அப்படிங்கிறது இது அலிட்ரேஷனா அப்படின்னா கிடையாது. சேம் சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஃபோர் பிளேஸுங்கிறது கிடையாது, சேஞ்சு பிக்டெயில் கிடையாது. இப்போ என்ன இருக்குது? ஹேங்கிங், ஹேவ், ஹே. வாட் இஸ் கால்டு எ மெட்டாஃபர்? மெட்டாஃபர் அப்படின்னா எது? அசோ லைக்கும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா சிங்லி, அதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா இன்டெரக்டாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுது அப்படின்னா அது மெட்டாஃபர்னு சொல்லுமா? பாருங்களேன், டைரக்ட் கம்பேரிசனா கிடையாது, அப்போ இன்டைரக்ட் கம்பேரிசன் தான். அண்ட் இன்டைரக்ட் கம்பேரிசன் வித்தவுட் யூஸிங் ஆஸ் லைக், இது லைக் யூஸ் பண்ணாமல் இன்டைரக்டாக கம்பேரிசன் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறது தான் மெட்டாஃபர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாக்ரேஷன் ஃபார் எம்பசிஸா அப்படின்னா என்னது? அது ஹைப்பர்போல். ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். விச் சென்டென்ஸ் யூசஸ் ரைட் as a noun? நீங்கள் ரைட் அப்படிங்கிறது நவுனா பேஸ் ஆகுறது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா யூ ஆர் ரைட் அப்படின்னா அது யூ ஆர் ரைட், இட்ஸ் அ நவுனா இங்கே நமக்கு பேஸ் ஆகல, அது அட்ஜெக்டிவாக பேஸ் ஆகிருக்கு. அடுத்து பாருங்களேன், டேர்ன் ரைட் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஒரு டைரக்ஷனாக யூஸ் பண்ணுறோம். த ரைட் ஆன்சர் இஸ் கிவன். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சரியான ஆன்சர் அப்படின்றது தான் நமக்கு மீன் பண்ணுறது. நவுனா இங்கே மீன் பண்ணுறது என்னன்னு பாருங்களேன், he fought for his rights. இங்கே ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது அங்கே நமக்கு அட்ஜெக்டிவாக தான் ப்ளீஸ் ஆகுது. இங்கே பாருங்களேன், ஹிஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது, இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமைகளை சொல்லணும்ல, அப்போ அதுதான் இங்கே நமக்கு நவுனா பேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்களேன், சூஸ் அ கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆர்பிஐ அப்படின்னா என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், ஹூ ரோட் த நாவல் வேனிட்டி ஃபேர்? வேனிட்டி ஃபேர் எழுதினது யாரு? வில்லியம் மேக்பீஸ் தக்கரே அப்படிதான் எழுதிப்பாரு. Why the poem the tragic story be called an ironic poem? அப்படின்றது எதுக்காக tragic story ironic poem சொல்றாங்கன்னா, ஸ்டேஜ் அப்படிங்கிறது, ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது எப்படி பாரு, ரொம்ப வைஸ் பர்சனாக தானே நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபூலிஷான ஒரு பர்சனை, ரியாலிட்டியே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பர்சனை ஸ்டேஜோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? ரொம்ப அறிவாளி தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒன்று தப்பாக சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவோம், நம்ம ரொம்ப அறிவாளி தான் நீங்கள் ரொம்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் அந்த ஸ்டேஜ். சரிங்களா, பிகாஸ் போயம் போர்ட்ரைட்ஸ் a lack of sense of the learned sage. அதுக்காக சொல்லுவாங்க. பாருங்களேன், போர்ட்ரைட்ஸ் a lack of sense of the learned traveler கிடையாது, learned player கிடையாது, ஷாப் ஓனராக கிடையாது. இந்த ஸ்டேஜினுடைய என்னது? லேக் ஆஃப் சென்ஸை பற்றி சொல்கிறதுனால தான் இது. ஸ்டேஜ்னாவே அவங்க எப்படி இருப்பாங்களா? நல்ல சென்ஸோடு இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ இங்கே அவங்களோட சென்ஸு லேக் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு நான் லிவிங் திங்ஸ். ஹியூமனுடைய குவாலிட்டிஸை நான் லிவிங் திங்ஸுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னது? பர்சனாஃபிகேஷன். ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தட் இஸ் ஹேர் பாக்ஸ். இப்போ இதில் பாருங்களேன், ஹைப்பர்போல் அப்படின்னா இது ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறது ஹைப்பர்போல். அலிட்ரேஷன் அப்படின்னா அந்த சேம் சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. ஆக்சிமோரான் அப்படின்னா இது சொல் முறை.
பிட்டர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தட் இஸ் ஹர் புக் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பாருங்களேன், நம்ம அட்ஜெக்டிவ்லையுமே சொல்லுவோம் இல்லையா, திஸ், தட், தீஸ், தோஸ், தீஸ், தோஸ், இது எல்லாமே வந்து இது அண்டர்லைன் பண்ணியிருந்தா அது நமக்கு என்னது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? அப்போ இது நமக்கு என்னது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா, விச், வாட், வேர், வென், வை, ஹூ, இதெல்லாம். பர்சனல் ப்ரொனவுனா ஐயோ, தேவி, ஹீ, ஷீட்டுன்னு சொல்றது. இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனா கொஸ்டின் மார்க் வரக்கூடியது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன், சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதுதான் எஃப்ஐஆர்னு சொல்றோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. ஆர்எல் ஸ்டீவன்சன் வாஸ் born on, எப்போ பிறந்திருப்பாரு, November 13, 1850 தான் பிறந்திருப்பாரு. இதெல்லாம் அது டேட்டாஸ் அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு அப்படி டிக் பண்ணிடுறேன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த poet who was a Scottish novelist, poet, essayist, musician and travel writer. யார் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் தான். நெக்ஸ்ட், அண்ட் எக்ஸாக்ரேட்டட் ஸ்டேட்மெண்ட் நாட் மீன்ட் டு பி டேக்கன் லிட்ரலி. அப்போ எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட். ஷி லுக்ஸ் அப்படிங்கிறது இங்கே நமக்கு என்னது, இட்ஸ் அ லிங்கிங் வேர்ப். இங்கே பாருங்களேன், இந்த லுக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஷி லுக்ஸ் ஹாப்பி அப்படிங்கிறது, ஷீ தான் ஹாப்பி, இது நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த லுக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ மெயின் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பி ஃபார்ம் வேர்ப் வரும் இல்லையா, அந்த பி ஃபார்ம் வேர்ப் மாதிரி பிளேஸ் ஆகுது இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லுக் அப்படின்னு சொல்றது, பிகம் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே பி ஃபார்ம் மாதிரி நமக்கு பிளேஸ் ஆகும். ஹெல்பிங் வேர்ப் மாதிரி நமக்கு இங்கே பிளேஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். In vain it mattered not a pin, the pigtail hung behind him. What is the meaning of the word vain அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெயின் அப்படின்னு என்னது, இங்கே யூஸ்லெஸ் அப்படிங்கிறது இங்கே மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பாண்ட் சிபிஎஸ்சி அப்படின்னு என்னது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். Question number 15, lumping along with man and load. What is the meaning of the word lumping? Lumping அப்படின்னா இந்த ஓவர்லோட் அப்படி கேரி பண்ணுறதா நம்ம lumping அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹேண்ட் ஸோ தட் இட் ஸ்ட்ரெச்சஸ் இன் அ லாங் லைனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டு மேக் அ ரஷ் ஆர் சடன் அட்டாக் அப்பான் அ பர்சன் ஆர் திங்காக கிடையாது. கிளிப் ஆர் மூவ் இன் அ வேக்கண்ட் awkward and laborious way using both hands and feet, அதுவும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரி வித் டிஃபிகல்ட்டி, அதிகமான வெயிட்டை கேரி பண்ணுறது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லம்பிங் அப்படின்னு சொல்லி. விச் இஸ் இன்கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கரெக்ட் பேர் அப்படின்றது என்னது, சிம் அப்படின்னா என்னன்னா எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அப்படிங்கிறது ஓகே தான். சிபிங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு. நாசா அப்படிங்கிறது என்னது, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓகே தான். சிம் கார்டு அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சிம் கார்டு அப்படிங்கிறது என்ன கிடையாது, சப்ஸ்கிரைபர் இண்டிவிஜுவல் மாடல் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒய் இஸ் த ஃபீமேல் டர்ட்டில் மூவ்மெண்ட் ஆன் லேண்ட் டிஸ்கிரைப்ட் அஸ் லெபோரியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆன் லேண்ட் டிஸ்கிரைப்ட் அஸ் லெபோரியஸ் அப்படின்னு எதனால சொல்கிறாங்க அப்படின்னா, ஹர் ஃபிளிப்பர்ஸ் ஆர் ஃபார் ஸ்விம்மிங் நாட் வாக்கிங் ஆன் லேண்ட். அப்போ அவங்களுடைய ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், ஸ்விம்மிங்காக யூஸ் பண்ணுவாங்களாம், ஆனால் அது வாக் பண்ணுறதுக்காக லேண்டில் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்களாம், லெபாரியஸ் டைம் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கேரிங் எ ஹெவி லோட் ஆஃப் 100 எக்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யூ மஸ்ட் மூவ் டியூரிங் த ஹாட் டே டைம் அப்படின்னா கிடையாது. இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ் வைல் நெஸ்டிங்கா அப்படின்னும் கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ஃப்ளிப்பர்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஸ்விம்மிங்காக யூஸ் பண்ணணும், வாக்கிங்காக லேண்டில் யூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபியூ வேர் செலக்டட் ஃபார் த ஃபைனல் ரவுண்ட். அப்போ ஃபியூ, சம், எனி இதெல்லாம் நமக்கு என்னது, செப்டர்னாம். டிட்டர்மினர்ஸ்லையும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, ஆல் த்ரூ த மெடோஸ், த ஹார்சஸ் அண்ட் கேட்டில், ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், சேமான வேர்ட்ஸு அடுத்தடுத்த ஃபாலோயிங் லைன்ஸில் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம். ஓகேங்களா, எவர் லாஸ்டிங் ஏ, நோ பி, ஹீரோ அப்படிங்கிறது என்னது வேற வருது, சி, நோ ஓ அப்படின்னு இருக்கப்ப இந்த சவுண்டே இங்கே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஏபிசிபி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 56 பாருங்க.
Which environmental factor is cited as a reason for sea turtles being in grave danger அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது which environmental factor is cited as a reason for sea turtles being in grave danger. இப்போ sea turtles வந்து ஒரு டேஞ்சராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான என்வரான்மெண்ட் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. The natural increases over the last few decades. அது மாதிரி the natural increases in the population of jackals அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடென்டல் டிராப்பிங் இன் த நெட்ஸ் அண்ட் மோட்டார் போட்ஸ் அதனுடைய வளர்ச்சினால தான் என்ன ஆகுதான் sea turtles வந்து கிரேவ் டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே நமக்கு சொல்கிறாங்க. டிக்ரீஸ் இஸ் டெம்பரேச்சர் கிடையாது. த லேக் ஆஃப் சானிட்டி அப்படின்னா கிடையாது. கொஸ்டின் நம்பர் 57 பாருங்க. ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஷி பிகேம் ஆங்க்ரி சடன்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே ஆங்க்ரி அப்படிங்கிறது என்னன்னா ஆங்க்ரி, ஹங்க்ரி, தர்ஸ்டி, ஹாப்பி இது எல்லாமே நமக்கு என்னதுன்னா அட்ஜெக்டிவ். சரிங்களா? பண்பு குறிக்கிறது எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவ்ல தான். சடன்லி அப்படிங்கிறது பாருங்களேன், இட்ஸ் அன் அட்வர்ப். ஹங்க்ரி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். பிகேம் அப்படிங்கிறது என்னது? அது வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது, அது நமக்கு என்னது? இட்ஸ் அ வெர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் பேர். சிஇஓ அப்படின்னா என்னது? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தேர் சூட்டபிள் சினானிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவர் லாஸ்டிங் அப்படின்னா என்னன்னா லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து என்னது? டெண்டர்னஸ் அப்படின்னா கைண்ட்னஸ். ஓகேங்களா? ஜென்டில் அண்ட் கைண்ட்னஸ். மேட் அப்படின்னா என்னது? கம்பேனியன், என்னோட ஃபெலோமேட் அப்படின்னு சொல்றோம்ல அது. ஸ்பிரிட் அப்படின்னா என்னது? ரிமைனிங் உள்ளது, டிகர்வேஷன். அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4213 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. I just wanted you to know that you are my special hero. Who's the special hero mentioned in these lines? யார் நீங்க ஸ்பெஷல் ஹீரோவா சொல்லியிருப்பாங்க? உங்களோட ஃபாதரை தான் இங்கே ஸ்பெஷல் ஹீரோவா சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க. Why is the female turtle's movements on land described as laborious அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது ஆல்ரெடி இருந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? her flippers are for swimming and not for walking on land அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பாசர் பை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ப்ளூரல் ஃபார்ம்ல இந்த மாதிரி நமக்கு ஹைப்பன் போட்டு 2 வேர்ட் வருது அப்படின்னா நமக்கு இந்த மெயினான இருக்கக்கூடிய நவுனோட நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது நமக்கு என்னது? இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன். சரிங்களா? அப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும்? எஸ் ஆட் பண்ணி இங்கே பாருங்களேன், இதோட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ 2 சைடும் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இஎஸ் சேர்த்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ என்னது? பாசர்ஸ் பை அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 63 பாருங்க. சூஸ் த கரெக்ட். எய்ட்ஸ் அப்படின்னா என்னது? அக்யூர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 64. Says he, the mystery I have found. Says he, the mystery I have found. The above poem lines occur in the poem. எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the mystery I have found. The mystery I have found எதில் சொல்லியிருப்பாங்க? a tragic story தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்களேன். faster than Paris, faster than witches. Bridges and houses, hedges and ditches, and charging along like troops in a battle, all through the meadow the horses are cattle. Identify the rhyming words அப்படின்னு சொல்லி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இங்கே ரைமிங் வேர்ட்ஸாக இருக்குது? விச்சஸ், டிச்சஸ், பேட்டில், கேட்டில். ஓகேங்களா? அப்போ இங்கே பாரிஸ் விச்சஸாக கிடையாது, பேட்டில் கேட்டில். ஓகே, அப்போ 3 இருக்குது. ஹார்சஸ் டிச்சஸாக கிடையாது, விச்சஸ் டிச்சஸ். ஓகேவா? அப்போ 3, 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Question number 66 பாருங்க. The author's return to Ireland after many years is characterized by a feelings of the author-னுடைய return to Ireland after many years is characterized by a feeling of என்ன ஃபீலிங்னால ஒரு return to Ireland அப்படின்னு சொல்லிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா recognition of a small green paradise he helped create. இதுக்காக தான் என்ன சொல்லியிருப்பாங்க? கன்ஃபியூஷன் ஸ்டேட்டோ, டிசப்பாயின்மெண்ட்டோ, ரெக்ரெஷனோ கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் அனாலிசிஸ். ஐஎஸ் சொன்னால் என்ன ஆட் பண்ணுவீங்க? ஏஎஸ் ஆட் பண்ணுங்க. பாருங்க, ஐஎஸ்ஏ இருக்கு, இது எஸ் மட்டும் இருக்கு. ஐஎஸ் இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்னது? ஏஎஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட். ஐஎம்எஃப் அப்படின்னா என்னது? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். கொஸ்டின் நம்பர் 69. மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம்ஸ் நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மியூஸ்டு அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம் நம்ம? தாட் ஓவர் அப்படின்னு சொல்லியிருப்போமா? கியூரியஸ் அப்படின்னா என்னது? ஈகர் டு மோர், ஈகர் டு லேர்ன் மோர். மிஸ்ட்ரி அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம் இங்கே நமக்கு? மிஸ்ட்ரி அப்படின்னா இட்ஸ் அ பசில். ஸ்டவுட் அப்படின்னா என்னது? திங்க் இன் ஸ்ட்ரக்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
விச் வேர்ட் ஹாஸ் த சேம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ், பாக்ஸஸ், ட்ரீ, ட்ரீஸ், மேங்கோ, மேங்கோஸ். இங்கே நமக்கு எது ஃபிஷ் அண்ட் ஃபிஷஸ்ன்னு சொல்ல மாட்டோம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுமே ஃபிஷ் அப்படிங்கிறது சேம் தான். கொஸ்டின் நம்பர் 71 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் poetic லைன்ஸ் யூஸ் த poetic டிவைஸ் இமேஜரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் த பேட்டில் அப்படிங்கிறதா? சார்ஜிங் அலாங், இது ஓகே. ஃபஸ்ட்டு இமேஜரி அப்படின்னு என்னது? நம்மளோட 5 சென்ஸ்னால நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இமேஜரி தான். பாருங்களேன், சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். அப்போ இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம்? சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். அதாவது ஒரு ட்ரூப்ஸ் வந்து எப்படி ஒரு சார்ஜ் கொடுத்தோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறாங்களோ அந்த மாதிரி மூவ் ஆகுது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அப்போ மூவ் ஆகுறதுங்கிறது அப்போ இமேஜரி தான். ஆல் த்ரூ த மெடோஸ் த ஹார்சஸ் அண்ட் கேட்டில். அப்போ இதுவும் நமக்கு இமேஜரி தான். ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன். இது எல்லாமே நமக்கு என்னது? 5 சென்ஸ்னால ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே நமக்கு என்னதான்? இமேஜரி தான். நெக்ஸ்ட், which of these is identified as a natural not human made danger to hatchlings அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் டம்பிங் in the open ocean அப்படின்னா கிடையாது. பாருங்களேன், which of these is identified as a natural danger to hatchlings. அதாவது ஹியூமனால உருவாக்கப்படுறது இல்லாம நேச்சுரலாவே ஒரு டினி ஹேட்ச்லிங்ஸ்க்கு டேஞ்சரா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், பிளாஸ்டிக் டம்பா அது ஹியூமனால உருவாகிறது கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸும் ஹியூமனால கிடையாது. கெட்டிங் ட்ராப்டு இன் த நெட்ஸ் ஆஃப் மோட்டார் போட்ஸா அதுவும் கிடையாது. அப்போ என்ன பாருங்களேன், ப்ரிடேஷன் பை கிராப்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ். அப்போ இதுதான் நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். வாட் டஸ் யூனிசெஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிசெஃப் அப்படின்னா என்னது? யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். 74, identify the incorrect statement regarding William Makepeace Thackeray அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. He was one of the great novelist and English Victorian age அப்படின்னு கேட்டால் கரெக்ட் தான். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்காங்க. சரிங்களா? He wrote in a colorful, lively style with a simple vocabulary and clearly structured sentence. அதுவும் ஓகே தான். அடுத்து பாருங்களேன், ஆல் தி அபவ் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா, his Vanity Fair is one of the finest and best known poem. இது வந்து போயம் கிடையாது. சரிங்களா? வேனிட்டி ஃபேர் இட்ஸ் அ நாவல். ஓகேங்களா? அப்போ இங்கே போயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 75. In the context of the entire poem, what is the some place up above most likely symbolized regarding the father's love அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The physical height up above அப்படிங்கிறது எதுக்காக சொல்றாங்க? ஃபாதர் physical height இருக்கிறதுனால, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால கிடையாது. The specific geographical location where the fathers live. Geographical locationல அவர் வசிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. என்னது? The divine or extraordinary nature of their bond. அதுதான் நமக்கு வரும். இங்கே பாருங்களா, மெமரி ஆஃப் ஃபாதர் who has passed away. அவங்க அப்பா இறந்து போகிறதுனால அப்படி சொல்கிறாங்களா? அதுவும் இல்லை. அந்த எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேர், ஒரு பாண்ட், அந்த ஃபாதர் டாட்டர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்குள்ளேயே இது இருக்கும். அடுத்து பாருங்களேன், the author describes the people tree as a great show off. பிகாஸ் ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இட் கிவ் மச் டாலரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. த நாக்குடு டவுன் த வால்ஸான்னு கேட்டாலும் கிடையாது. இட் வாஸ் ஒன்லி ட்ரீஸ் தட் கிராண்ட் ஃபாதர் ரெக்யூஸ் டு ப்ரூனியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் லீவ்ஸ் ஃபன் டு அட்ராக்ட் அட்டென்ஷன் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் விண்ட். சரிங்களா? அந்த விண்ணுடைய ஆப்சன்ஸ் இருந்தாலும் அதனுடைய லீவ்ஸோட அட்ராக்ஷன்னால தான் என்ன கொடுத்துருக்காங்க? அதை கிரேட் ஷோ ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 77 பாருங்க. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். கமாண்டர்ஸ் இன் சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ என்ன சொன்னோம்? இந்த மாதிரி நமக்கு ஹைஃபன் போட்டு ப்ரிப்போசிஷன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நவுனாக இருந்துச்சுன்னா அதோட ப்ளூரல் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய மெயின் நவுனோட தான் ஆட் ஆகும். அப்போ கமாண்டர்ஸ் இன் சீஃப் தான். இங்கே பாருங்களேன், கமாண்டர்ஸ் இன்ஸ் சீஃப்னு இருக்கு, கமாண்டர்ஸ் சீஃப்ஸ்ன்னு இருக்கு, சீஃப்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு இங்கே சரியான ஆன்சர், கமாண்டர்ஸ் இன் சீஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 78 பாருங்க. பிக் அவுட் த கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு கரெக்டான பேர் அது SCBI அப்படின்னா என்னன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நமக்கு சரியான பேர். கொஸ்டின் நம்பர் 79. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ் அப்படிங்கிறது வர்றதுனால இதை நம்ம அலிட்ரேஷன் சொல்லலாம். இங்கே நமக்கு சிமிலி எதுவுமே இல்லை பாருங்களேன். அப்போ இங்கே நமக்கு என்னது? மெட்டாஃபரோ பர்சனிஃபிகேஷனோ கிடையாது, பேரடாக்ஸோ ரிப்பீட்டேஷனோ நமக்கு கிடையாது. இங்கே நமக்கு அலிட்ரேஷன் இருக்குது. அது மாதிரி என்னது? ஹி மியூஸ்டு upon this curious case அப்படின்ற ஹைப்பர் போல் தான் இங்கே நமக்கு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க.
grandfather's motivation for planting trees beyond the garden was primarily to ஓகேங்களா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொவைட் டிம்பர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் வின் த ஆத்தர் கிரீவ் அப் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவா கிடையாது. இன்க்ரீசஸ் த டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆஃப் த டேராடூன் பங்களாவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிரியேட் எ ப்ரைவேட் பார்க் வேர் ஹீ குட் ஸ்டடி பட்டர்ஃப்ளைஸ் அலோனா அதுவும் கிடையாது. இதுக்காக ஸ்டாப் த டெசர்ட் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் ப்ரொவைட் ஃபார் அனிமல்ஸ்க்காக தான் அந்த ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் ப்ரைமர்லி யூட்டிலைஸ்ட் இன் த ஃப்ரேஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, அவங்க தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாதர் இங்கே ஒரு ஹீரோவாக நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ அது மெட்டாஃபர். ஓனமோட்டோஃபியா அப்படின்னா என்ன, சவுண்ட்ஸ், டிக்கிள் டிக் டிக் டுக் டுக்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. சூஸ் த கரெக்ட் பேர். ஃபெனோமினான் ஓகேங்களா, ஃபினோமினான் அப்படிங்கிறது என்னது, ஃபினோமினான் அப்படின்னா ஃபினோமினா அவங்க தான் இங்கே நமக்கு சொல்லணும் சரிங்களா. ஃபினோமினான்ஸ்ன்னு கிடையாது, ஃபினோமினாஸ் ஏஎஸ்னால் இங்கே வராது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 83, பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஓகே தான். அடுத்து பாருங்களேன், ஏசியன் அப்படின்னா என்னது, ஏசியன் மீன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அதுவும் ஓகே தான். பியாஸ் அப்படின்னாலும் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஓகே தான். விபிஎன் அப்படின்னா இங்கே விஷுவல் வரக்கூடாது, விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹே அண்ட் பிளைன் fly as thick as driving rain. The figure of speech used in the above lines அப்படின்னா இல்லை பாருங்களேன், ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இது நமக்கு என்னது, செட் சிங்குலர். நெக்ஸ்ட், the phrase our love is everlasting suggests that the bond, love is everlasting அப்படிங்கிறது எதை சஜஸ்ட் பண்ணுது, இந்த பாண்ட் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா brief and situationalா, brief அது கிடையாது. fragile and easily brokenா அப்படின்னா கிடையாது. டெம்பரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்னது, perpetual immutable அப்படின்னு கொடுத்துருக்காங்க, perpetual immutable. Next, what does the moving of the forest back to Rocky Island symbolize at the end of the story அப்படின்னு எதை வந்து சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா the success of grandfather's long term vision and planting அதானே இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இமேஜினேஷனாங்கிறது கிடையாது, டிஸ்ட்ரக்ஷன் கேஸ்ட் பை ஹெவி மான்சூன் ரெயினாக கிடையாது, ஃபெயிலியர் ஆஃப் ஹியூமன் இன்வென்ஷனா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது சரிங்களா. அந்த கிராண்ட்ஃபாதர்னுடைய லாங் டேர்ம் விஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட் அதுதான் ஓகேங்களா, இது இன்கரெக்ட் பேர். இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது, இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இண்டெக்ஸஸ் அப்படின்னு ஐ மீன் சிஎஸ் போட்டு இங்கே நமக்கு சொல்லலாம். அப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்ந்து வந்திருக்கு, அப்போ இதுவும் ஓகே தான். அப்போ இங்கே இன்கரெக்ட் பேர் இது இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான், ஏன்னா இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. அப்போ இதுதான் இங்கே இன்கரெக்ட் பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க, வாட் இஸ் ஐரணி, அதாவது புகழ்வது போல இகழ்வது, வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி தமிழ்லாம் படிச்சிருப்பாங்க அப்படிங்களா, அதுதான் ஐரணி அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு ட்ராஜிக் ஸ்டோரிஸ் சொன்னாங்களா, அந்த சேஜ் அப்படிங்கிற ஒரு என்னது, சேஜ்னாவே ஒரு வைஸ் பர்சனாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாத ஒரு ஃபூலிஷ் கேட்டகரியில் இங்கே கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அப்போ சேஜ்னு சொல்லிட்டாங்க அதுக்கு. அப்போ பாருங்களேன், டேரக்ட் கம்பேரிசன் வித்தவுட் யூசிங் லைக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்போ அது மெட்டஃபர்னு சொல்லுவோம். ரெப்பிடேஷன் ஆஃப் இனிஷியல் சவுண்ட்ஸ் இன் நியர்பை வேர்ட்ஸா, அப்போ அது அலிட்ரேஷன். டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் தட் எவோக்ஸ் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஓகேங்களா. அப்போனா இது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் மீனிங் ஆப்போசிட் ஆஃப் வாட் இஸ் செட் ஆர் எக்ஸ்பெக்டட். நம்ம என்ன சொல்கிறோமோ அதோடைய ஆப்போசிட்டான வேர்டை போட்டு ஆப்போசிட் மீனிங்கில் நமக்கு சொல்ல வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐரணி அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 89 பாருங்கள், த வேர்ட் எட் இன் த ஃபாலோயிங் லைன்ஸ் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோமன் டு ஸ்கோர், இட்ஸ் ஹெல்பிங் டு யுவர் ஃபெல்லோமன்ஸ் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். அப்போ இட்டுங்கிறது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டீம் ஒர்க்கை மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த ஸ்பெசிபிக் எஃபெக்ட் ஆஃப் இமேஜினரி ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் தி லவ் ஐ வுட் சே அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. அப்போ பாருங்களேன், வாட் இஸ் த ஸ்பெசிபிக் எஃபெக்ட் ஆஃப் த இமேஜினரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் கன்வேஸ் எ டீப் நான் வெர்பல் எமோஷனல் கனெக்ஷன் அண்ட் ட்ரெஸ். பாருங்களேன், லுக் அப் இன் டு யுவர் ஐஸ், அப்போ ஐஸை பார்த்துட்டே அவனுக்கு என்ன பண்ணிடுவானா, அவனுடைய எல்லா அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி, எல்லா அன்பையும் நான் அதிலே பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னது, லுக் அப் இன் டு யுவர் ஐஸ், அப்போ அது இமேஜினரி தான். பாருங்களா, இட் கன்வேஸ் எ டீப் நான் வெர்பல் எமோஷனல் கனெக்ஷன் ட்ரஸ்ட் தான் இங்கே சொல்லுது. அதுவே இதில் என்ன சொல்லுதுன்னா, இட் ஹைலைட்ஸ் ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. எஸ்டாப்ளிஷஸ் எ சென்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் இன்டிமிடேஷனா அதுவும் கிடையாது.
அடுத்து சஜஸ்ட் த ஸ்பீக்கர் இஸ் கன்ஃபியூஸ்ட் அபவுட் தேர் ஃபாதர்ஸ் ஃபீலிங் அப்படின்னா கிடையாது. கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சுப்பாங்களாம். அப்போ இட் கன்வேஸ் அ டீப் நான் வெர்பல் கனெக்ஷனை சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 91 பாருங்க. ஹவு டஸ் இன்குபேஷன் டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக்கலி dictate the population's gender balance அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா lower temperature 27 degree to 28 degree produce oily milks. Question number 92, choose the correct path. கரிக்குலம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கரிக்குலா அப்படின்னு தான் சொல்லுவோம். இதனால கரிக்குலம்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அன்பு வந்துச்சுன்னா கரிக்குலம்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். கரிக்குலமாயின்னு சொல்ல மாட்டோம். அப்போ என்னது? கரிக்குலம் அப்படின்னா கரிக்குலம். Question number 93, identify the figure of speech in the following poetic line. Here is a cart run away in the road அப்படின்னு சொல்லியிருக்கு. Here is a cart run away in the road. அப்போ பாருங்களேன், here is the cart run away in the road அப்படிங்கிறது இட்ஸ் alliteration அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. run away in the road. அப்போ ரன்னு ரோட் சரிங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்கு? alliteration இருக்கு. Next, fill in the blanks from the poem I dream of spices. Go to Muthu's shop போயிட்டு என்ன பண்ணுமா அண்ட் கெட் சம் என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க? ரெட் சில்லியோ சீசேமோ அல்லது சின்னமனோ கிடையாது. சின்னமன் பீட்டல் லீவ்ஸு ஆனால் என்ன கிடையாது? டொமேட்டோஸ் ஆனியன்ஸ் கிடையாது சரிங்களா? அவங்க என்ன வாங்கிட்டு வந்து சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சின்னமன் பெட்டல் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க. சின்னமன் பெட்டல் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்களேன், ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் won பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். த வேர்ட் பேட்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்ட்ரகிளை சொல்கிறாங்க ஓகேங்களா? பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் லைஃப் சேலஞ்சஸ் அது சொல்கிறதா இங்கே பேட்டில் சொல்கிறாங்களே தவிர இங்கே வந்து ஒரு வாரையோ அல்லது ஃபிசிக்கல் ஃபைட்ஸையோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸையோ சொல்லுங்க சரிங்களா? இங்கே பேட்டில் அப்படிங்கிறது என்னது? அவங்களுடைய ஸ்ட்ரகிளையும் சேலஞ்சஸையும் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க டீம் ஒர்க்கில். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் எக்கோலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஹரிபடா அக்யூரிங் இன் ஒடிசா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்னது? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆஃப் ஒன்லி 3 places globally where the mass nesting occurs அப்படின்றதா இங்கே நமக்கு அது மீன் பண்ணுது. ஒன்லி பிளேஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி டைம் sea turtles அது கிடையாது. ஒன்லி பிளேஸ் வேர் த லெதர் பேக் டர்ட்டில் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது என்னது? வேர் த 3 places ஒன் ஆஃப். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஒன் இஸ் த ராங் பேர் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியம் வந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? ஆன்னு சொல்லியிருக்கோமா? லோஸ் அப்படின்னா லைஸ்ன்னு வந்திருக்கு. டை அப்படின்னா டைஸ்ன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், ஏர்கிராஃப்ட் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் தான் வருமே தவிர ஏர்கிராஃப்ட்ஸ்ன்னு வரக்கூடாது சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 98 பாருங்க. மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தேர் சூட்டபிள் சினானிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ரேட்டில் ஆஃப் அப்படின்னா என்னது? சே சம்திங் குயிக்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஸ்லாக் அப்படின்னா என்னன்னா ஸ்லோ டவுன் இன் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்லாக்கு. டாக் அப்படின்னா என்னது? எ மெத்தட் ஆஃப் டீலிங் வித் அ சிச்சுவேஷன், அதான் டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னா அது வெரி குவிக்காக விங்க்கு பிளிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது 2, 4, 3, 1. கொஸ்டின் நம்பர் 99 பாருங்க. ஈட்ஸ் அ கிளிம்ஸி அண்ட் கான் ஃபார்வர்ட். வாட் இஸ் த மீனிங் ஃபார் த கிளிம்ஸ்? கிளிம்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்குறது. சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100, விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்டு ஃபார் கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். அப்போ இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஃபர்கெட்டிங் செல்ஃப், நம்மளோட செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்கும்போது த கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். அதாவது கேம் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஒரு கேம் விளையாடுறோம், அதில் லைஃப் ஏதோ சம்திங் எடுத்துக்கிட்டாலும் சுயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? மறக்கணும் ஓகேங்களா? அப்போ ஃபர்கெட்டிங் ஒரு விஷயம் நம்ம மறக்கும்போது ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். கேம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்ற ஒரு விஷயத்த சுயத்தை மறந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சிம்பாலிசம் ஓகேங்களா? இதில் நமக்கு நிறைய கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா? அதனால் அப்படியே ஆன்சர் சொல்லியாச்சு. கிராமட்டிக்கல் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வடிகளவே ஆன்சர் சொல்லியிருக்கோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.